Good morning everyone. I hope you all are well. We have to learn about 4th standard computer class. Shall we start the online class? Okay. Now we are going to see Scratch program. So I am going to open Scratch program. So hit the screen. Next one. Today we are going to see simple animation with Scratch. இப்போ நம்ம இதெல்லாம் முன்னாடி என்னலாம் பார்த்தோம் அப்படினா motion block, looks block, sound வச்சு pen இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். அந்த blocks யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். So today we are going to see simple animation with Scratch. Today we are going to see simple animation with Scratch. So இதன் மூலமா by the end of the lesson you are able to understand. So இதன் மூலமா நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படினா plan and sequence the steps of a Scratch program. Plan and sequence the steps of a Scratch program. Use appropriate blocks, motion, pen, events and control to write the program. To write the program, you use all the blocks under motion block, pen block, events and control block. Next, change the backdrop of the stage. So, first of all, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா control block use பண்ணி control block instructions help to decide when and how to execute part of the particular script. The particular area மட்டும் நம்ம வந்து execute பண்ணனும்னா how to use control block அத பார்க்கணும். Next, events block helps us sense data which trigger the script to run. Events blockல இருக்கிற அந்த flag வச்சு நம்ம எப்படி வந்து அந்த trigger யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்றது இதை நம்ம பார்க்கணும். So, repeat and conditional instructions help in controlling the execution of the program. So, repeat and conditional instructions வந்து help in controlling the execution of the program. So, let us start the class now. First of all, என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளாக் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பென் கொடுத்து பக்கத்துல ஒரு கிரீன் கலர் flag இருக்காமா இத அப்படியே drag பண்ணி இங்க டிராப் பண்ணிருங்க. ஓகேவா? நீங்க drag பண்ணி டிராப் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரைட் மேக் பண்ண போறேன். நான் வந்து இருக்கிற டிஃபால்ட் ஸ்ப்ரைட் இல்லாம டிஃபரண்டா ஒரு ஸ்ப்ரைட் வந்து கொடுக்க போறேன். கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ரைட்டுக்கு அனிமேட்டட் ஓரியன்டடா நான் ஸ்கிரிப்ட் இன்னைக்கு மேக் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம கான்செப்ட். சரியா? அப்போ இந்த கேட் ஸ்ப்ரைட் நான் வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி delete கொடுக்கலாம். போயிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட், if you want to choose new sprite from ஃபைல்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு ஸ்ப்ரைட் மேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் people கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நான் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட். break dancer 2 இத நான் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரைட் இங்க வந்துருச்சாமா? ஓகே. இந்த ஸ்ப்ரைட்டுக்கு நம்ம கோடிங் எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பிளாக் இதுவரைக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வந்து வியூ ஆகும். ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த கண்ட்ரோல் பிளாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் flag இருக்கா இந்த இது வரும். ஸோ இதை ட்ராக் பண்ணி அப்படியே டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதை ட்ராக் பண்ணி டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் go to sound block போனீங்க அப்படின்னா அதுல பாருங்க sound blockல so play drum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கா, இதை நான் எடுத்து இந்த இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வரும், அந்த ட்ரம் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஸ்ப்ரைட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு ஹாய் சொல்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கலாமா? ஓகே. Hi.
Hi everyone. Hi everyone. நீங்க கொடுத்துருக்கோமா? ஓகே நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரைட் வந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் ஹாய் எவ்ரி ஒன் அப்படி சொல்லிட்டு ஃபார் 2 செகண்ட்ஸ் அப்படி வெயிட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி நான் ஹலோ அந்த இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை மாத்திட்டு ஆர் யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் சே are you all ready to see my dance? See my dance. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு அனிமேட் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்ப்ரைட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளே ட்ரம் சவுண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் ஆர் யூ ஆல் ரெடி டு see my டான்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் என்ன பண்றேன். ஓகே லெட் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே சொல்லிட்டு ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓகே லெட் ஸ்டார்ட் நவ் ஃபார் 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது சொல்லி முடிச்ச உடனே எனக்கு ஒரு மியூசிக் ஒரு சவுண்ட் மாதிரி வரணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த சவுண்ட் மேக் பண்றதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சவுண்ட் கோ டு சவுண்ட் பிளாக் டேக் பிளே சவுண்ட் அதை கிளிக் பண்ணுங்க ரெக்கார்ட் அதுல போயிட்டு இம்போர்ட் அதில் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா நிறைய வரும். ஸோ அதில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்க எந்த இது கொஞ்சம் ஆப்டா இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கலாம். ஸோ சவுண்ட் கேக்குதா? ஸோ நான் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த சவுண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகேன்னு கொடுத்தாச்சு, இங்கேயும் ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த சவுண்ட்ல போயிட்டு இதை நம்ம இன்செர்ட் பண்றோம். ஓகேவா? முன்னாடிலாம் நம்ம ப்ரோக்ராம் எழுதி முடிச்சோம்னா இங்க டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பிளாக்ல அந்த கிரீன் கலர் பிளாக் எடுத்து வச்சிருக்கோம். அப்படிதானா? நம்ம கிரீன் கலர் பிளாக் எடுத்து வச்சிருக்கோம். நான் அப்படியே சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ ஈவென்ட்ஸ் பிளாக் help us sense data which trigger the scripts to run. Which triggers to scripts to the run. ஸோ இதை ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரம் சவுண்ட் மியூசிக் கேட்குதா? ஓகே அதுக்கப்புறம் ஹாய் எவ்ரி ஒன் வந்துதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரம் மியூசிக் கேட்கும். ஹாய் எவ்ரி ஒன் வந்துச்சா? நெக்ஸ்ட் ஆர் யூ ஆல் ரெடி டு see my டான்ஸ்? ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியா இருக்காங்க ஒரு சவுண்ட் பிளே ஆகுது. ஓகே இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை வந்து நான் அனிமேட் பண்ண போறேன். How to animate? So first பாருங்க okay next அதே கண்ட்ரோல் பிளாக்ல பாருங்கம்மா இதுல ரிப்பீட் அப்படின்னு ஒரு கண்டிஷனல் லூப்பிங் இருக்கா? இந்த ரிப்பீட் அப்படிங்கிற கண்டிஷனல் லூப்பிங் எடுத்து இங்க ட்ராக் பண்ணி இங்க டிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரைட்டுக்கு நம்ம வந்து ஒரு 2-3 காஸ்டியூம் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். இவங்க தான் மெயின் ஸ்ப்ரைட். ஸோ இவங்களுக்கு 2-3 காஸ்டியூம் நான் செலக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஐ கோ டு காஸ்டியூம் பிளாக் இம்போர்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன செலக்ட் பண்றேன்? I have to select another costume.
So இது ஒரு costume நான் select பண்றேன் 3. Next one more costume I want to select. So இது one. So இந்த மாதிரி மூணு விதமான costume நான் select பண்ணியிருக்கேன். ஓகேவாமா? First repeat blockல ஒவ்வொரு கமெண்டையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். எப்படிங்கறத பார்க்கலாம். looks blockல switch costume to அப்படிங்கறத அத எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன மாதிரியான இது அனிமேஷன் வரணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் டான்சர் 2 அப்படிங்கறத இதுதான் எனக்கு வேணும். சோ அப்போ இந்த ஸ்கிரிப்ட்ல போய்ட்டு 2 அப்படினு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எனக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். அடுத்த இது வர வரைக்கும் எனக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சோ இங்க வந்து பாருங்க 2 minutes அப்படி நம்ம கொடுக்கிறோம். அடுத்து பாருங்க go to looks block அதுல switch costume to அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அடுத்த காஸ்டியூம் உங்களுக்கு என்ன மாதிரி வரணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 செலக்ட் பண்ணேன். அப்படிதானா பண்ணேனா அடுத்து நான் 3 செலக்ட் பண்ண போறேன். சோ ஸ்கிரிப்ட்ல போய்ட்டு 3 கொடுத்துட்டு again go to sound block control blockல wait 1 seconds அத நம்ம மாத்திக்கலாம் 2 seconds. சோ ஒரு ஆக்ஷன்ல இருந்து இன்னொரு ஆக்ஷனுக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு 2 minutes வெயிட் பண்ண சொல்றோம். அப்படிதானா? ஓகே நெக்ஸ்ட் சோ பிரேக் டான்சர் 2 3 கொடுத்தாச்சு. இன்னும் ஒண்ணே இருக்கு. என்னது? பிரேக் டான்சர் 1. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? go to looks block அதுல switch costume to கொடுத்துட்டு break dancer 1 அப்படிங்கறத கொடுத்துட்டு again go to control block அதுல பாத்தீங்கன்னா wait 1 seconds. so 1 seconds மிஸ் ஆத ஒரு 2 seconds போட்டுங்க. ஓகேவா? சோ ஒரு காஸ்டியூம் அதாவது ஒரு ஸ்ப்ரைட் நம்ம நியூ ஸ்ப்ரைட் கொடுத்திருக்கோம். அந்த நியூ ஸ்ப்ரைட்டுக்கு மூணு விதமான காஸ்டியூம் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மூணு விதமான காஸ்டியூமை வந்து ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் லூப் கூட நம்ம கொடுத்திருக்கோம். இந்த கண்ட்ரோல் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிப்பீட் பக்கத்துல மிஸ் வந்து ஒரு 10 கொடுத்திருக்கேனா அப்ப 10ங்கும் போது இந்த மூணு விதமான காஸ்டியூம்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவாமா? இந்த மூணு விதமான காஸ்டியூம் வந்து ரிப்பீட்டடா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்டியூம் வருது. சோ அதுக்கப்புறம் காஸ்டியூம் வரதுக்கு முன்னாடி அடுத்த காஸ்டியூம் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த காஸ்டியூம் அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அப்புறம் இன்னொரு காஸ்டியூம் அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அப்புறம் அடுத்த காஸ்டியூம். சோ இப்பயே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிப்பீட் பிளாக்ல போட்டிருக்கிறதுனால அப்படி உங்களுக்கு ரிப்பீட்டடா எத்தனை டைம்ஸ் வரும்? how many times வரும்? 10 times. 10 times உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லூப்பிங்ல இருக்கிறதுனால ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். பாருங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. சோ ரிப்பீட்டடா 10 டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ அடுத்து நம்ம என்ன காஸ்டியூம் கொடுக்கோமோ அந்த காஸ்டியூம்ல வருதாமா? ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிள் அனிமேஷன் வித் ஸ்கிராட்ச் ப்ரோக்ராம்ல ஒரு சிம்பிள் அனிமேஷன் வந்து நம்ம மேக் பண்றோம். So control block instructions help to decide when and how to execute part of the script. When and how to execute the part of the script. Repeat block பாத்தீங்களா? இந்த control blockல இருக்கிற அந்த repeat தான் கொடுத்தோம் நம்ம. So அந்த கமெண்ட் கொடுத்ததுல உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா when and how to execute the script. Events block helps sends data which triggered the scripts to run. Triggeredனா என்னது? இந்த green flag. இத கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் ஆகும் program. Repeat and conditional instructions help in controlling the execution of the program. Repeat and conditional instructions help in controlling the execution of the program. So repeat and conditional அப்படினா என்னது? repeat நம்ம கொடுத்திருக்கோமா? சோ இதுல உள்ள conditional அந்த conditional instruction follow பண்ணி
கண்ட்ரோலிங்கா நமக்கு எப்படி வருமா எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வரும். ஸோ கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஸோ கண்ட்ரோலிங்கா இந்த எக்ஸிகியூஷன் பார்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சிம்பிள் அனிமேஷன் வித் ஸ்கிராட்ச்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரைட் வந்து நியூவா ஒரு ஸ்ப்ரைட் மேக் பண்ணேன். அந்த ஸ்ப்ரைட்டுக்கு 3 விதமான காஸ்டியூம் செலக்ட் பண்ணியிருக்கேன் மிஸ். அதை வந்து கண்ட்ரோல் பிளாக்ல இருக்கிற அந்த ரிப்பீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரிப்பீட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா அந்த லூப்பிங் ரிப்பீட் லூப்பிங் சொல்லுவாங்கல்ல, இந்த லூப்பிங் மாதிரி கண்டினியூஸா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அந்த காஸ்டியூம் வந்து வரும்போது ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், வென் கிளிக் கொடுத்தோமா, இப்போ பிளே ட்ரம். நெக்ஸ்ட் வந்து ஹாய் எவ்ரி ஒன் ஃபார் 2 seconds கொடுத்தோமா. நெக்ஸ்ட் ஆர் யூ ஆல் ரெடி டு see my டான்ஸ், அவங்க சொல்ற மாதிரி இது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி மெசேஜ் மிஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்போ ஒரு டான்ஸ் ஆரம்பிக்கிறதா ஒரு சத்தம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பிளே சவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம். ஸோ அவுட்புட் வியூ பண்ணீங்க அப்படிதானே. அதே மாதிரி ரிப்பீட் பிளாக்ல நம்ம என்ன பண்றோம், 3 விதமான காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 3 விதமான காஸ்டியூம்ஸ் கொடுத்துட்டு இடையில என்ன பண்றோம், வெயிட் 2 seconds அப்படிங்கிற ஒரு கமெண்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தனித்தனியா பிளே பண்ணி பார்த்தாச்சு. இதையும் பிளே பண்ணி பார்த்தோம்லாமா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2 பிளாக்கையும் அப்படி சேர்த்து விட்டுறலாம். தனித்தனியா ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆல் ஓவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபுல்லா முழு ப்ரோக்ராம் அப்படிதான். இது ஃபுல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் ஏரியா. இந்த ஸ்கிரிப்ட் ஏரியால இருக்கிற இது வந்து ஹோல் ஸ்கிரிப்ட். இந்த ஹோல் ஸ்கிரிப்டையும் ஹவு டு ரன் எப்படி ரன் பண்ணலாம், நம்ம இந்த கிரீன் பிளாக்க ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கலி அவுட்புட் வில் கம். பாருங்க, இந்த ஸ்ப்ரைட் மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ மியூசிக் பிளே பண்ண முடியுதா, கேட்க முடியுதா, பிளே பண்ற மியூசிக் உங்களால கேட்க முடியுதா, ஆர் ஏபிள் டு ஹியர்மா. ஸோ ரிப்பீட் ஆக்ஷன் மூலமா ரிப்பீட்டடா நம்ம கொடுத்துருக்க காஸ்டியூம்ஸ் வந்து 1 by 1 வந்து அனிமேட் ஆகுதா பாருங்க. இதான் இதுல ஹைலைட்டே. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயமும் அதுல ஹைலைட் ஆகுதா. ஸோ 10 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், ரிப்பீட்டடா இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டியூமா 1 by 1 வந்துட்டே இருக்கும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொடுக்க போறேன் மிஸ். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மோஷன்ல போயிட்டு 10 ஸ்டெப்ஸ் இருக்கா, 10 ஸ்டெப்ஸை இங்கே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்விட்ச் காஸ்டியூம் 2 மேல கொடுத்துக்கிறேன், ஒரு 50 மட்டும் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இப்போ நான் கிளிக் பண்றேன், எப்படி வருதுன்னு பாருங்க, அவுட்புட் எந்த மாதிரியான அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ அடுத்தடுத்து 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுதாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 50 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு காஸ்டியூம், அப்புறம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணும், 2 seconds வெயிட் பண்ணும், அப்புறம் நெக்ஸ்ட் காஸ்டியூம், அப்புறம் ஒரு 2 seconds வெயிட் பண்ணும், நெக்ஸ்ட் அடுத்த காஸ்டியூம், நெக்ஸ்ட் ஒரு 2 seconds வெயிட் பண்ணும். அடுத்து வரும்போது 50 ஸ்டெப்ஸ் அப்படி மூவ் ஆகும். அப்படி ஃபுல்லா உங்களுக்கு மூவ் ஆயிட்டே இருக்குமா, அப்படி ஃபுல்லா மூவ் ஆகி போயிட்டே இருக்குமா. இல்ல 50 ஸ்டெப்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன கொடுத்துக்கலாம், ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகேவா. பாருங்க, ஒரு 20 times மூவ் ஆகுதாமா. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். டு சேவ் ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமில் போயிட்டு அனிமேஷன் அனிமேட் வித் ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் ஆயிடுச்சாமா. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you all are understand today's program. Okay, ma'am. Okay, we will meet in the next class. Thank you.